எத்தனை முறைதான் நான் உன்னை தேடி வருவது? ஆனால் நீ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அலட்சிய போக்கினால் உன் பொறுமைக்கான பொக்கிஷத்தை நீ அடைய மறுக்கின்றாய். இந்த உதி என்னும் பொக்கிஷத்தை நீ ஏன் வாங்க மறுக்கிறாய்? என் கஷ்டம் தீரவில்லை, எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு முதலில் என் உதியை வாங்கி உன் நெற்றியில் பூசு. என்ன நடக்கப் போகிறதோ அது நடக்கட்டும். ஆனால் அது பாபாவின் விருப்பப்படியே நடக்கும் என்ற திடமான சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு இரு. வேண்டுவதோ வேண்டாததோ, சுகமோ துக்கமோ, அமிர்தமோ விஷமோ, இந்த இரட்டை சூழல்கள் நாம் சேர்த்த வினைகளுக்கு ஏற்றவாறு வெள்ளம் போல நம்மை நோக்கி பாய்கிறது. அவற்றை கண்டு சிரிக்கவும் வேண்டாம், அளவும் வேண்டாம். எது எது நேர்கிறதோ அது அதை பொறுத்து கொள்ள வேண்டும். பாபாவே நமது இரட்சகர். எப்பொழுதும் அவரையே தியானம் செய்.